விஷயங்களை அரசுகள் பண்ணது எப்படி பாக்குறீங்க? தம்பி, சீமான் தம்பிங்களை யாருமே பயமுறுத்த முடியாது தம்பி. ஏன்னா இவங்க ரசிகர் கிடையாது. இவங்க 2009 இயக்கம் ஆச்சுது, 2010 கட்சி ஆச்சுது. தமிழ் தேசியத்தை விரும்பி அதாவது திராவிடத்துடைய சூழ்ச்சியை தமிழக இளைஞர்களுக்கு அறிய வச்சது சீமானம் தான். அந்த தமிழ் தேசியத்தை ஒருத்தன் தெளிவுபட்டுட்டான்னா அவன் துப்பாக்கி குண்டு கூட அஞ்ச மாட்டான். அதனால இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணுது, இந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய உத்தியை வச்சு தம்பிங்களை பயமுறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நடக்கவே நடக்காது. எப்படி எப்படி நான் பாக்குறீங்க? தம்பிகள்லாம் என்ன பேசிக்கிறாங்க? காமெடி ஆயிடுச்சு. இது என்னது, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு காமெடி ஆயிடுச்சு. அதாவது முதல்ல அதை பற்றி ஐஎன்ஏல கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் தீவிரவாத கும்பல் இப்படி அப்படிதான் இருந்தது. இந்த பிஜேபி அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்பது ஒரு காமெடித்தனமான ஒரு நிறுவனம் ஆயிடுச்சு. எப்படிலாம் பயமுறுத்த முடியுமா தம்பிகளை? கண்டிப்பா பயமுறுத்த முடியாது, வாய்ப்பே இல்லை. இதே ரசிகர்களாக இருந்தால் பயமுறுத்தலாம், தம்பிகளை பயமுறுத்த முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போ அதுக்கு அதிரடி பதில் அடுத்த அண்ணன் சீமான் மீட்டிங் அதான் அண்ணன் சொல்லிட்டாரா, ஓனர் நான் தான்பா ஏன்டா வாங்க பண்ணலாம் சொல்லிட்டாரா. அண்ணன் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. ஏம்பா இவங்களுக்குலாம் ஏன்பா போறீங்க, ஓனர் நான் தான்பா ஏன்கிட்ட வாங்கப்பான்னு சொல்லிட்டாரு. அண்ணன் பதில் சொல்லிட்டாரு. அதாவது சாட்டை துறைமுருகனை பத்தி 2 பத்திரிகை சொல்லுது. ஒண்ணு திமுக உள்ளது, பாஜக உள்ளது. இப்ப அவங்க 2 பேரும் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியலை எந்த விதத்துல வீழ்த்தலான்னு பார்ப்பாங்க. அதுல ஒரு இதை தான் பத்திரிகை வச்சு பேசுவாங்க. ஊடகம் இன்னைக்கு நீ எடுத்துக்கிட்டனா அனைத்து கட்சிக்கும் ஒவ்வொரு ஊடகம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு ஊடகம் இல்லை. எங்களுக்கு இந்த வலையொலி, முகநூல் இதுதான் இருக்கு. இதனால இவங்க பண்றதை பண்ணுவாங்க. எங்களை ஒன்றும் அச்சுறுத்தவும் முடியாது, அசைக்கவும் முடியாது.